Welcome to my channel. So இந்த வீடியோல நம்ம வந்து 1K coding challenge segmentல பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஈவன் ப்ரோக்ராம். ஸோ ரொம்பவே சிம்பிளான ப்ரோக்ராம். நிறைய இன்டர்வியூஸ்ல எல்லாம் கேட்பாங்க இந்த மாதிரியான கொஷின்ஸ், பட் ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ அந்த ஆர்டர் ஈவன் ப்ரோக்ராமை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து இந்த 1K கோடிங் சேலஞ்சுடைய லிங்கை வந்து, அதாவது பிளேலிஸ்ட் லிங்கை வந்து நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ரோக்ராம் ரிலேட்டடான விஷயங்களை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கான்செப்டை கற்றுக்க போகிறோம். ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்னா ஆர்டர் ஈவன் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு டிஃப்ரென்சியேஷன் தெரியணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்னு இந்த மாதிரி நம்பர்ஸை வந்து லைனாக வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்டிங் 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆடு, 2 வந்து ஈவன், ஆட் ஈவன், ஆட் ஈவன், ஆட் ஈவன், ஆட். இந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு நம்பர்ஸ் ஆட் ஈவன் ஆட் ஈவன்னு நமக்கு வந்து மாறிக்கிட்டே வரும். ஓகேங்களா? சைமல்டேனியஸாக நமக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு தெரிஞ்சது தான். நம்ம ஸ்மால் ஸ்கூல்ஸில் படிக்கும்போது இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ பட் இதுக்கு பின்னாடி இருக்கிற கான்செப்டை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஆட் அப்படிங்கிறது ஈவன் அப்படிங்கிறதுக்கு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரே ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஸோ 1 and 2 இது வந்து ஒரு 2 வேல்யூஸ். ஸோ அடுத்து 2 வேல்யூஸ், அடுத்து 2 வேல்யூஸ். ஸோ இந்த மாதிரி 1 by 1 நமக்கு வந்து ஆட் ஈவன் மாறிட்டே வருது இல்லை? ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு காமனான நம்பரை 2 எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த 2வால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், டிவைஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம கண்டினியூஸாக நம்ம வந்து டிவிசிபிள் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் 4 அப்படிங்கிற நம்பர் எடுத்துக்கிறேன். ஸோ 4 டிவைடட் பை 2 நமக்கு வந்து 2 கிடைக்கும், ரிமைண்டர் 0. அண்ட் அகெயின் 2வை மறுபடியும் 2ஆல் டிவைஸ் பண்ணும்போது நமக்கு 1 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும், ரிமைண்டர் 0. ஸோ எப்போ நம்ம ஒரு நம்பரை 2ஆல் டிவிசிபிள் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ நமக்கு ரிமைண்டர் 0 வரும்பொழுதெல்லாம் அதை வந்து ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இன்கேஸ் நமக்கு டிவிசிபிள் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 1 அப்படிங்கிற மாதிரி கிடைச்சது அப்படின்னா அதை வந்து ஆட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ ஆட்னா என்னன்னா நம்ம 2ஆல் டிவிசிபிள் பண்ணும்பொழுது நமக்கு ரிமைண்டர் வந்து 1 அப்படின்னு கிடைச்சதுன்னா அதை வந்து ஆட்னு சொல்லுவோம். அதுவே நமக்கு வந்து டிவைஸ் பண்ணும்போது 2ஆல் டிவிசிபிள் பண்ணும்பொழுது நமக்கு ரிமைண்டர் 0 அப்படின்னா அதை ஈவன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே 8 பார்த்தீங்கன்னா 8 டிவிசிபிள் பை 2 நமக்கு 4 கிடைக்கும், ரிமைண்டர் 0. 4 டிவிசிபிள் பை 2 அப்படின்னா 2 கிடைக்கும், டிவிசிபிள் அதாவது நமக்கு வந்து ரிமைண்டர் 0, அகெயின் 1, ரிமைண்டர் 0. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்ம வந்து 2ஆல் டிவைட் பண்ணும் பொழுது நமக்கு ரிமைண்டர் 0 வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர் சொல்லுவோம். இன்கேஸ் 1 அப்படின்னு வேல்யூ வந்தால் நம்ம ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். ஆட்டுக்கும் ஈவனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் இவ்வளோ தான். 2ஆல் டிவைட் பண்ணும்போது 0 கிடைச்சிச்சுன்னா அது ஈவன், அதாவது 0 விட்டுட்டு 1 அப்படிங்கிற ஆன்சர் கிடைச்சிச்சுன்னா அது வந்து ஆட். இந்த கான்செப்டை அப்படியே நம்ம ப்ரோக்ராமுக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ப்ரோக்ராம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எல்லா ப்ரோக்ராம் போலவும் நம்ம வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ப்ரோக்ராம்ஸில் நம்ம அதோடைய விஷயங்களை வச்சு, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிகஸ்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் போது நமக்கு 2 வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணியிருப்போம். இந்த ப்ரோக்ராமுக்கு நமக்கு எத்தனை வேரியபிள் தேவைப்படும்னா ஒரே ஒரு வேரியபிள் போதும். ஓகேங்களா? யூசர்கிட்ட இருந்து ஒரு நம்பரை இன்புட்டாக வாங்க போகிறோம், ஒரு இன்டிஜர் நம்பர். அந்த இன்டிஜர் நம்பரை வாங்கிட்டு நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஏ அப்படின்னு வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ப்ராம்ப்ட்குள்ள enter the value of a அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டேன், யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்க போகிறேன். நான் உங்களுக்கு என்ன கான்செப்ட் சொன்னேன் அப்படின்னா நம்ம ஒரு நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணிட்டே வரும்பொழுது எப்போ நமக்கு ரிமைண்டர் வந்து 0 வருதோ அதை வந்து ஈவன் அப்படின்னு சொன்னோம். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு இதுக்கான கண்டிஷன் என்னன்னா ரிமைண்டர் நமக்கு 0 வந்துச்சுன்னா அது ஈவன், ரிமைண்டர் 0 வரலன்னா அது வந்து ஆட். ஓகேங்களா? இங்கே நமக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஆட் ஈவன் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கிறதுனால நம்ம இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் இஃப்க்கு கண்டிஷன் எழுதிடலாம். என்ன கண்டிஷன் அப்படின்னா நம்பரை டிவைட் பண்ணணும். இந்த இடத்துல நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், நமக்கு டிவைட் பண்ணுற ஆப்ரேட்டர் வேணுமா அல்லது ரிமைண்டர் கண்டுபிடிக்கிற ஆப்ரேட்டர் வேணுமான்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து
ரிமைண்டர் கண்டுபிடிக்கிற ஆப்ரேட்டர் தான் தேவை. ஓகேங்களா, மாடுலஸ் ஆப்ரேட்டர் அதுதான் நம்ம அங்கே யூஸ் பண்ண போகிறோம். அது வந்து பர்சன்டேஜ் சிம்பிள். ஓகேங்களா, அந்த பர்சன்டேஜ் சிம்பிள் தான் நம்ம வந்து ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறது யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, நம்பரை நம்ம வந்து ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். எதனால நம்ம டிவைட் பண்ணோம்னா 2 அப்படிங்கிற நம்பரால் டிவைட் பண்ணணும். a divisible by 2. ஓகேங்களா, டபுள் ஈக்குவல் டு 0. அதாவது எனக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பரை 2ஆல் ரேப்பிடாக நம்ம வந்து டிவைட் பண்ணும்பொழுது நமக்கு ரிமைண்டர் 0 வந்து என்ன வரும்னு சொல்லியிருந்தேன். இது வந்து ஈவன் நம்பர். ஓகேங்களா, அப்போ ஈவன் நம்பர்னு பிரிண்ட் பண்ணிடலாம். ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா, ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னா நமக்கு வந்து அது ஆட் வேல்யூ. ஓகேங்களா, ஆட் நம்பர். நம்ம ஈஸியாக வந்து ஒரு யூசர்லேருந்து ஒரு இன்புட், ஒரு நம்பர் இன்டிஜர் வேல்யூ வாங்கணும். அதுக்கு இஃப்ல ஒரு கண்டிஷன் எழுதுறோம். என்ன கண்டிஷன் எழுதுறோம்னா, அந்த நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணும்பொழுது நமக்கு ஆன்சர் வந்து 0 வந்துச்சு அப்படின்னா, அதை டிவைட் பண்ணல நம்ம வந்து ரிமைண்டர் சொல்கிறோம். ஓகேங்களா, நமக்கு ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி 0 தவிர வேற ஏதாவது ஒரு வேல்யூ வந்துச்சுன்னா நம்ம வந்து ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரோக்ராமை இப்போ ரன் பண்ணி பார்த்துடலாம். ரன் பண்ணி பார்க்குறோம், எந்த எரரும் இல்லை. நமக்கு வந்து என்டர் த வேல்யூ ஆஃப் ஏ அப்படின்னு வந்துருச்சு. நான் வேல்யூ ஏவோட வேல்யூ நான் என்ன கொடுக்குறேன்னா 10 அப்படின்னு கொடுக்குறேன். எனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்குன்னா ஈவன் நம்பர். ஓகேவா, 10 அப்படிங்கிறது ஒரு ஈவன் நம்பர். ஓகேங்களா, அப்படின்னு வந்து நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. இது இப்போ நம்ம ஒரு ஆட் நம்பர் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நான் 7 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுக்குறேன். ரன் பண்ணும்பொழுது நமக்கு வந்து ஆட் நம்பர் அப்படின்னு வந்துருச்சு. அவ்வளோதான், சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் முடிச்சிட்டோம். ஆட் ஆர் ஈவன் ப்ரோக்ராமை ஒரே ஒரு கண்டிஷன் தான். இந்த மாதிரி சின்ன சின்ன கண்டிஷன்ஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது மூலிமா நிறைய ப்ரோக்ராம்ஸை சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த கண்டிஷன் வச்சு தான் நம்ம இஃப்எல்ஸ் யூஸ் பண்ணோம். ஸோ எந்தெந்த இடத்துல என்ன மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணணும்னு நம்ம தெரிஞ்சாலே ப்ரோக்ராம்ஸ் ரொம்பவே சிம்பிளாக போயிடும். ஸோ ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம 1K கோடிங் சேலஞ்சில் நிறையா வீடியோஸ் பார்க்க போகிறோம். அதனோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணுங்கள். எல்லா ப்ரோக்ராம்ஸும் ஈஸியாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் கைஸ்.